பிரத்யட்சமாயிட்டார் சங்கர்ஷணமூர்த்தி. பகவான் நாராயணனே வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யுமனன், அனிருத்தன் என்று 4 மூர்த்தியா இருக்கார் என்று சொல்லப்படுறது. அதுல சங்கர்ஷணமூர்த்தி தான் பலராமராக அவதாரம் பண்றார். சங்கர்ஷணமூர்த்தி காட்சி கொடுத்தார். சங்கர்ஷணமூர்த்தி இவர் தியானம் பண்ணவும் வித்யாதர்களுக்கெல்லாம் அதிபதியாயிருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணினார். சங்கர்ஷணமூர்த்தி பெரிய வித்யாதர்களுக்கு அதிபதியா இருக்கிற பதவி கிடைச்சு வித்யாதர ஸ்திரீகளோட கூட யாழ் வீணை முதலிகளை மீட்டிக் கொண்டு ஹரிகீர்த்தனம் பண்ணி கொண்டு பல சதஸ்சுகளுக்கு சஞ்சரிப்பராம் இவர். சித்திரகேது மகாபாகவதோத்தமர், பூர்ண ஞான வீராகி அவருக்கு உண்டாயிடுத்து. கீர்த்தனத்துக்காக ஸ்திரீகளை வச்சிருக்கார். ஸ்திரீகளோட சங்கீர்த்தனம் பண்ணி இருப்பார். ஒரு நாள் சந்தியா காலத்துல ஆகாச மார்க்கமா போகும் பொழுது கீழே கைலாச பர்வதத்துல பார்வதி தேவியை மடியில வைத்து கொண்டு சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கார். எதிர்க்க அகஸ்தியன், புலஸ்தியன் முதலிய ரிஷிகள்லாம் உட்கார்ந்து இருக்கார்கள். இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது தத்துவோபதேசம் பண்றார். இதை பார்த்துட்டு சித்திரகேதுவுக்கு சிவபெருமானுடைய பெருமை தெரியும். இருந்த போதிலும் பரியாசமாக சொன்னான் தன் பக்கத்தில் உள்ள ஸ்திரீ ஜனங்களை பார்த்து, பிரம்மவாதி சபாபதி பார், இது உட்கார்ந்துருக்காரு, இவர் பிரம்மஜானி, பிரம்மஜானிகளுடைய சபையில உட்கார்ந்துருக்கார். அப்படி இருந்த போதிலும் சதசுல தன்னுடைய பத்தினியை மடியில வச்சிருக்கார் பார் என்று கேலியா பேசினார். இப்படி பேசின போதிலும் அந்த ஸ்திரீகள்லாம் கொல்னு சிரிச்சார். சிவபெருமான் காதல் இது விழுந்தது. இருந்த போதிலும் அவனுடைய ஹிருதயம் புரியறது. தன்னை சரியா புரிஞ்சின்றிருக்கானவன் அப்படிங்கிறது புரியறது. விளையாட்டுக்காக பிரயாசம் பண்றான், யதார்த்தமா பிரயாசம் பண்ணல. உண்மையா சிவபெருமான தூஷிக்கல. சிவபெருமான் காமனையே ஜெயிச்சவர், மன்மதனையே பொசிக்கினவர் அப்படின்னு தெரியும். தெரிஞ்சுட்டே வேடிக்கையாக பேசுறான்ன்றதுனால மௌனமா இருந்துட்டார். யதார்த்தமா நிந்திச்சாலே மௌனமா இருப்பார் அவர். தட்சன் யதார்த்தமா நிந்திச்சா மௌனமா இருந்தா. இப்ப இவன் வேடிக்கை நிந்திக்கும் பொழுது கோபிச்சுக்கவா போறார்? அப்படி இருந்த போதிலும் கூட தேவிக்கு கோபம் உண்டாகி நிமிர்ந்து பார்த்து, எங்கள் எல்லாரையும் நல்வழிப்படுத்தும்படியா போதிக்கிறவன் இவன் யார்? ஹரிதாசர்களுடைய மத்தியில் இருந்து புறத்தியார குற்றம் பார்த்துட்டே இருக்கான். பிறருடைய தோஷத்தை பார்ப்பாளோ ஹரிதாசர்கள், பிறரை தூஷிப்பாளோ. எப்போ இவன் பிறரை தூஷித்துக் கொண்டிருக்கிறானோ ஹரிதாச குலத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்துறான் இவன். அதனாலே இவன் அசுரனாக போக கடவுது என்று சபிச்சார். சித்திரகேது காதல இருந்ததும் மரணம் கீழே இறங்கி பார்வதி தேவியினுடைய சரணத்துல விழுந்து சேவித்து கைகளை குவிச்சுண்டு, தாயே, நான் உண்மையா பரியாசம் பண்ணல, விளையாட்டுக்காக பரியாசம் பண்ணினேன். ஆனா நீங்கள் சபிச்சு விட்டீர்கள். இதுக்காக நான் வருந்தல. சாபமோ வரனோ, நரகமோ சொர்க்கமோ, பந்தமோ மோட்சமோ எல்லாம் எனக்கு சமம். எல்லாவற்றையும் நாராயணனுடைய ஸ்வரூபம் என்று பார்த்துட்டு இருக்கிற எனக்கு இதை பத்தி கவலை இல்லை. இருந்தாலும் தேவகையிலம் கூடாது, உங்கள் மனசு வருத்தப்படக்கூடாது என்பதற்காக சமாதானத்துக்காக வந்தேன். நீங்கள் சமாதானமா இருக்கணும் என் விஷயத்துல என்று சொல்லிட்டு மறுபடியும் விமானத்திலே 2 போயிட்டா. சிவபெருமான் பார்வதியை பார்த்து, பர்த்தியா, ஹரிதாசர்கள் எந்த விதமான பேதத்திலையும் வருத்தப்பட மாட்டார். சீதம், உஷ்ணம், சுகம், துக்கம், மானம், அவமானம், நிந்தை, ஸ்துதி, சாபம், அனுகிரகம் எல்லாம் அவர்களுக்கு சமம்தான். ஏன்னா பகவானுடைய மாயை ஜெயிச்சவர்கள் அவர்கள் என்று பாகவதாடிய மகிமையை பார்வதி தேவிக்கு சிவபெருமான் அங்க சொன்னார். பார்வதி தேவியினுடைய சாபத்தினாலே அந்த சித்திரகேது அசுர ஜன்மத்தை அடைந்தார். அடுத்த பிறவியில அவர்தான் விருத்ராசுரன் என்ற பெயரோட வந்தார். விருத்ராசுரன் தேவேந்திரனோட யுத்தத்துக்கு வரான். தேவேந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் அபரிமிதமான யுத்தம் நடக்கிறது. அப்பொழுது தேவேந்திரனை பார்த்து விருத்ராசுரன் சொல்றான், தேவேந்திரா, என் எதிரில் நீ நிற்க முடியாது. நான் மகாபராக்கிரமசாலி. ஆனா நீ நாராயணனை சரணமடைஞ்சு விருத்ராசுரனை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்க. அதனால அந்த பலத்தினால இப்படி நீ எதிரில் நிற்கிறியே தவிர, ஏன்னா என் எதிரில் நீ நிற்க முடியாது. ஆனா நான் மட்டும் ஹரியினிடத்துல பக்தி இல்லாதவன் நினைக்காத, நானும் ஹரிதாசன் தான். அப்போ நான் இந்திரனை வதம் பண்ணணும்னு நான் போய் பகவானை கேட்டேன், ஆனால் எனக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவார். உடனே நான் வதம் பண்ணிவிடுவேன். அந்த பகவானுக்கு இவன் தேவனோ அசுரனோ பேதம் கிடையாது. ஆனால் நான் உன்னை போல இந்த அல்ப விஷயங்கள்லாம் பகவான் இடத்துல போய் பிரார்த்திக்க மாட்டேன். ஜெயமோ அபஜயமோ சாவோ அல்லது பிழைச்சிருக்கிறதோ எதுவானாலும் அதது பிரகிருதியில இயற்கப்படி நடக்கும். இதை போய் பகவான் இடத்துல பிரார்த்திக்கவாவது. எனக்கு உன் கையால சாவே கிடைச்சாலும் சரி, சந்தோஷமா யுத்தம் பண்ணுவேனே தவிர பகவான் இடத்துல பிரார்த்திக்க மாட்டேன். பின்ன என்னதான் நீ பிரார்த்தனை பண்ணுவேன் என்று கேட்டே, ஆனால் சித்த நேரம் நில்லு, நான் பிரார்த்தனை பண்ணி காட்டுறேன் என்று சொல்லி கையில உள்ள ஆயுதத்தை கீழே வச்சுட்டு கண்களை மூடிண்டானா ஸ்தோத்திரம் வேண்டான். அகரே தவ பாதைக மூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயா. ஹே பிரபோ, பிராணபதியான உன்னுடைய தாசானுதாசனாக நான் ஆகணுங்கிற ஆசையை தவிர எனக்கு வேற ஆசை கிடையாது. கோடி ஜென்மம் எடுத்தாலும் உன்னுடைய தாசர்களுக்கு 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 தாசனகா, சரமாவதி தாச தாசனகா, எங்காவது பிருத்தியஸ்ய பிருத்தி இதிமாவ ஸ்மர லோகநாதான், அடியார்க்கடியார்க்கு அடியார்க்கு அடியானகா,
உன்னுடைய தாசர்களுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவனாக ஒருவனாக நான் பிறக்கணும் என்று அந்த ஆசைதான் நான் படுவேன். இல்ல உன் சரணத்துல இப்ப சேர்த்துடும். அஜாதபட்சாஜிவ மாதரம் ககஹா ஸ்தன்யம் யதாவத் சதரா சுதார்த்தாகா பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷண்ணா மனோரவிந்தாட்சதி திருட்சதே த்வாகா அஜாதபட்சாஜிவ மாதரம் ககஹா. பறக்க தெரியாத குஞ்சு எப்படி தன்னுடைய தாய்ப்பறவை நினைத்து கொண்டு தன்னுடைய கூட்டிலேயே கதறி கொண்டு கிடக்கோ, அதுபோல முளையில கட்டப்பட்ட கன்று கயத்தை எடுத்துக்கொண்டு அம்மாவா தாய்ப்பசுனிடத்துல போறதுக்கு சக்தி இல்லாம எப்படி மான் கத்திண்டு கிடக்கோ, வெளியூர் சென்று கணவன் வராமல் போக வரலையே என்று எப்படி வாசலுக்கும் உள்ளுக்கும் நடமாடி கொண்டு பர்திரு விரகத்தினாலே பத்தியினுடைய விரகத்தினால ஸ்திரீ கஷ்டப்படுறாளோ, அதுபோல உன்னுடைய பிரிவாற்றாமையால நான் தவிக்கிறேன். உன்னுடைய திருவடியில என்ன சேர்த்துக்கொள். ஒன்னு உன் திருவடியில சேர், இல்ல உன் அடியார்களுடைய திருவடியை சேர். இது ரெண்ட தவிர எனக்கு வேற ஒரு வரன் இல்லை என்று பிரார்த்திச்சான. இப்படி பிரார்த்திக்கணும்பா, இதுதான் உண்மையான பக்தியாகும் என்று இந்திரனுக்கு உபதேசம் பண்றார். இப்படி சொல்லிண்டே தேவேந்திரனை வஜ்ராயுதத்தோட முழுங்கி விட்டானாம் விருத்ராசுரன். ஏன்னா அது கடமை, யுத்தம்ங்கிறது கடமை. அவனை வதம் பண்ணனே அவன் பிறந்திருக்கான், அதுக்காக செஞ்சு விட்டான். துவேஷம்னு அர்த்தம் இல்ல, பீஷ்மாத்திரால் யுத்தம் பண்றது போல. பீஷ்மாத்திரால் பாண்டவாட அடிக்கிறான துவேஷம்னு அர்த்தம். கடமை, நாம் யுத்தம் செய்யணும்னு கடமை. ஆனால் உள்ள போன தேவேந்திரன் வஜ்ராயுதத்தினால விருத்ராசுரனை கிழிச்சென்று வெளியில வந்துட்டான். இந்திரனும் விஷ்ணு பக்தன் தான், விருத்ராசுரனும் விஷ்ணு பக்தன் தான். ஆனா விருத்ராசுரனை பகவான் காப்பாத்தலைன்னு நினைக்க கூடாது. இந்திரனுக்கு வேண்டியது பகவான் கொடுத்தான், விருத்ராசுரனுக்கு வேண்டியதையும் பகவான் கொடுத்தான். இந்திரன் என்ன கேட்டான்? ஜெயம் வேணும்னு கேட்டான். விருத்ராசுரனை வதம் பண்ணி ஜெயத்தை அடைஞ்சு விட்டான். விருத்ராசுரன் கேட்டான், ஜெயம் வேணும் கேட்கல, உன்னுடைய திருவடியை அடையிறதுக்காக நான் துடிச்சென்றிருக்கேன். வெளியூர் சென்ற கணவன் அடைவதற்கு மனைவி எப்படி துடிப்பனோ, தாய் பசுனிடத்துல போக கன்று எப்படி துடிக்குமோ, தாய் பறவையினிடத்துல போக குஞ்சு எப்படி துடிக்குமோ, அதுபோல உம்முடைய சரணத்தை அடைய நான் துடிச்சென்றிருக்கேன் என்று பிரார்த்தனை பண்ணானவன். அதனாலே தன் சரணகமலத்துல சேர்த்து விட்டான், முக்தியை கொடுத்துட்டான் விருத்ராசுரனுக்கு என்று இந்த ஷஷ்டஸ்கந்தம் இதோட பூர்த்தியாகிறது. மேல ராத்திரி பிரகலாத சரித்திரம் 7 மணிக்கு ஆரம்பிப்போம். ஜீவனஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம்.